நேரான கூறுகள், மறையான கூறுகள், அறைகூவல்கள் மற்றும் பரிந்துரைகளை இவ்விடத்தில் பார்ப்பது பொருத்தமானதை நம்புகின்றேன். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நம்பிக்கையான ஒரு படியாகும். எண்ம பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம், டிஜிட்டல் எக்கனமி அண்ட் டெக்னாலஜி உயர்த்த நடவடிக்கையானது வருவாய் வளர்ச்சியுடன் பொருந்தவில்லை என்றால் அது நிதி அழுத்தத்தை மோசமாக்கும். மாற்று வருவாய் வழிமுறைகள், வரி சீர்திருத்தங்கள், செலவின கட்டுப்பாடுகள். Honorable Shanmugam Kugadasan, you have 16 minutes. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 2025 ஆண்டுக்கான பாதுகாப்பு பற்றிய எனது பகுப்பாய்வு மற்றும் பரிந்துரைகளை இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதுகாடானது பொருளியல் மாற்றம், எண்மமயமாக்கல், சமூக நலன் விரிவாக்கம் முதலியவற்றை இலக்குகளாக கொண்ட பல நல்ல திட்டங்களை முன்வைக்கின்றது. எனினும் இந்த முன்மொழிகளில் பல அவற்றை செயற்படுத்தும் உத்திகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் தாக்கங்கள் பற்றிய தெளிவை கொண்டிருக்கவில்லை. பொதுமக்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் தெளிவான புரிதலை அளிக்கும் பொருட்டாக இந்த முன்முயற்சிகள் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது பற்றி அரசு விரிவாக விளக்கம் அளிப்பது நன்மை பயக்கும். முதன்மையான துறை ஒவ்வொன்றின் கீழும் நேரான கூறுகள், மறையான கூறுகள், அறைகூவல்கள் மற்றும் பரிந்துரைகளை இவ்விடத்தில் பார்ப்பது பொருத்தமானதை நம்புகின்றேன். பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீடு, எக்கனாமிக் குரோத், ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களின் விரிவாக்கமானது குறிப்பாக ஏசியன் மற்றும் பிராந்திய விரிவாக்க பொருளாதார கூட்டாண்மையானது ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நம்பிக்கையான ஒரு படியாகும். பொருளாதார மாற்ற சட்ட திருத்தம், அரசு தனியார் கூட்டு சட்ட அறிமுகம் முதலியன வணிக நம்பிக்கை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டை நோக்கமாக கொண்டுள்ளன. எனினும் இந்த ஒப்பந்தங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்படும் அல்லது எந்த குறிப்பிட்ட தொழில்கள் பயனடையும் என்பது பற்றிய தெளிவான வரைபடத்தை அரசு வழங்கவில்லை. அதை வழங்கப்பட வேண்டும். மேலும் குறைவான பயன்பாட்டில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலங்களை குத்தகைக்கு விடுவதானது பொருண்மைய உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்றாலும் தவறான பயன்பாடு அல்லது ஊழலை தவிர்க்கும் செயல்முறைகள் வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். இந்த கவலைகளை சீர் செய்ய அரசு தெளிவான ஒரு செயலாக்க திட்டத்தை முன்வைக்க வேண்டும். இந்த திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள துறைகளை இலக்காக கொண்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள், நில ஒதுக்கீடுகள், அரசு தனியார் பங்குடைமை திட்டங்களுக்கான வெளிப்படையான கட்டமைப்பு ஆகியன இதில் அடங்கும்.